பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகள் தயாராகி வருகின்றன. வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். காளைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள், பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன, வீரர்களும் எவ்வாறு பயிற்சி எடுக்கின்றனர் என்ற தகவல்களை களத்தில் இருந்து தருகிறார் செய்தியாளர் ஜெகநாத். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாத காலங்களே இருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பழகும் சொல்லுவாங்க. பொங்கல் தினம் அப்படின்னாலே தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். அந்த பொங்கல் தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில், குறிப்பாக அந்த மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உலக புகழ்பெற்ற ஒரு போட்டியாக இருக்கு. அப்படி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய காளைகளும் மாடுபிடி வீரர்கள் குறித்து தான் அந்த செய்திகளை நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக ஒரு களத்துல போய் ஒரு ஜல்லிக்கட்டு காளை விளையாடுவதற்கு முன்பு அந்த வருடம் ஃபுல்லா எவ்வளவு நாட்கள் அந்த காளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்றது பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அதே நேரத்துல இந்த மாடுபிடி வீரர்களும் இந்த களத்துல இறங்கி இந்த காளைகளை அடக்குவதற்கு அவங்க எடுக்கக்கூடிய பயிற்சிகளும் பார்க்கும்போது, ரத்த காயங்களுடன் இந்த பயிற்சிகள் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வீரமான விளையாட்டா தான் நமக்கும் பார்க்கும்போது தோன்றும். அப்பேற்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு காளையை களத்துல இறங்கி விளையாடுவதற்கு முன்பு இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் வழங்குறாங்க, என்னென்ன பயிற்சிகள்லாம் அளிக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்முடன் ஜல்லிக்கட்டு காளையோட உரிமையாளர் இருக்காங்க, அவங்களோட கேட்கலாம். சார் வணக்கம். பொதுவாக ஒரு ஜல்லிக்கட்டு காளை களத்துல இறங்கி விளையாடுவதற்கு முன்பாக நீங்க அந்த காளைக்கு பயிற்சி அளிப்பதோட சரி என்னென்ன மாதிரி உணவுகள் வழங்குறீங்க? பொதுவாக நான் மாடை தயார் பண்ணுறதே ஒரு தனி கலை. நாங்கள் உணவு மாடுக்கு ரொம்ப மற்ற சாதாரண மாடுகளுக்கு மாதிரி கொடுக்கறது இல்லை. இதுக்கு ஸ்பெஷலான உணவு நம்ம கொடுக்குறோம். கம்பு, மக்காச்சோளம், பருத்தி விதை, இந்த மாதிரி ஒரு 16 வகையான தீவனங்களை அரைச்சி அதோட தவிடு இதை கலந்து நாங்கள் டெய்லி மாட்டுக்கு 3 வேளை வச்சு சோள நாற்று இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நாங்கள் இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜல்லிக்கட்டு களத்துல இறங்கி காளை விளையாடுவதற்கு எத்தனை நாட்கள், குறிப்பா இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல உங்க காளை இழக்கிறோம்னா எத்தனை நாட்கள் நீங்க பயிற்சி அளிப்பீங்க? பொதுவாக நாங்கள் எப்பயுமே டெய்லி நடைப்பயிற்சின்றது டெய்லியுமே இருக்கும். நைட்டு நம்ம பையங்க இருக்காங்க பிடிச்சிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மாடை நட பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு டயங்களில் நீச்சல் பயிற்சி அதிகமாக கொடுப்போம். நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்தும் பயிற்சி, இந்த மாதிரி நடையில ஓட விடுற பயிற்சி, கொஞ்சம் பாட்டு உடம்ப ரெடி பண்ணுவோம் மாட்டுக்கள். சார் நீங்க சொல்லுங்க, பொதுவாக இந்த காளையுடன் இந்த உறவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு வளர்க்கக்கூடிய உரிமையாளர் பார்ப்போம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஜல்லிக்கட்டு காளை குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வளர்க்கக்கூடியது எப்படி, அதுக்கு என்னென்ன மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள்லாம் பண்றீங்க? தன்னுடைய பிள்ளையை எப்படி ஓட்டப்பந்தயத்துக்கு எந்த அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி பண்றோமோ அது மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுடைய காளைகளை தன்னுடைய பிள்ளைய எப்படி ரெடி பண்றோமோ அது மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் போல காளைகளை ரெடி பண்றோம். ஏன்னா ஒரு மாடை வளர்க்குறோம், இதை ஒரு மண்ணை ஊரையும் வேறையும் இந்த மண்ணில் பதிக்கிறோம்னா தினந்தோறுமான போராட்டங்களாக எங்களுடைய இது இருக்கு. இந்த மண்ணில் ஒவ்வொரு வேர்வைக்கு பதில் ரத்தத்தை சிந்துறோம். ஏன்னா ஒரு காளை உரிமையாளர்கள்னாலும் சரி, ஒரு மாடுபடி வீரர்கள்னாலும் சரி, தொடர்ச்சியாக வருடந்தோறும் முழுவதும் ஒரு காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, ஓட்ட பயிற்சி, அதே இது அந்த மாடுகளுடைய பெண்களும் ஆண்களும் சிறு குழந்தைகளும் முதியோர்களும் அந்த மாட்டோடைய உருண்டு பிறண்டு தன்னுடைய பிள்ளைகளாக இந்த மாடை வளர்க்கக்கூடியதான் தென் தமிழகத்தில். அது மதுரை மாநகரத்தில், மதுரை மாவட்டத்தில் அது தாய் பூமியானது ஜல்லிக்கட்டு பூமி. அந்த தாய் பூமியில் அந்த மாடுகளை நேசிக்கக்கூடிய, மதுரையினாலே அடையாளம் ஜல்லிக்கட்டு தான், அந்த ஜல்லிக்கட்டுக்கு உயர்ந்த ஒரு மதுரை தான் அப்படின்ற இடத்துல இந்த மாடுகளை எங்களுடைய அடையாளமாக தான் இருக்கு. அது ஆதார கார்டில் ஒன்றுதான் ஏற்றல. அந்த மாடுகளை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளுக்கு தீவனத்தை மனிதன் நாம் பட்னியா கிடந்தா கூட அந்த மாடை பட்னியா போட மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாடுகளை கண்ணும் கருத்துமா வளர்க்கக்கூடிய, அது ஒரு வீரன் ஒரு போருக்கு சென்று எந்த அளவுக்கு சென்று வரானோ அது மாதிரி தன்னுடைய தாய் வீரத்துணர்வு கொடுத்து அந்த வீர மகனை, மாவீரனை அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல வென்று வரானான்ற அந்த நோக்கத்தோட தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டம் மட்டும் இல்ல, அது தென் மாவட்டத்துல மதுரை மாநகரத்துல, மதுரை மாவட்டத்துல ரொம்ப உன்னிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இது மான பிரச்சனை. மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல அந்த 3 ஊர்ல உள்ளூர்ல அவுக்குறத பாத்தீங்கன்னா சோறை கூட திங்க மாட்டேன். காலைல பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலை சக்கரை பொங்கலை கூட வைக்க மாட்டான். அந்த ஜல்லிக்கட்டை திறந்து வைந்தேன் சாயந்தரம் போல முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவான். பொதுவா இதுக்குன்னு தனி பயிற்சிகள் தேவைப்படுதா, இல்ல எத்தனை நாட்கள் பயிற்சிகள் கொடுக்குறீங்க? காளைகளுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கும் சரி, என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் வழங்குறீங்க? பொதுவா காலையில எந்திரிச்சு அவனை பிசிக்கல் ரீதியாக இந்தியன் ஆர்மியில எந்த அளவுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இது பண்றாங்களோ அதை தாண்டி இது பண்ணுவோம். ஏன்னா இந்தியன் ஆர்மியில கூட பிசிக்கல் ரீதியாக இது பண்றாங்களே, வேர்வைக்கு போல ரத்தத்தை சிந்திக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு கடினமாக
பயிற்சியில் ஈடுபடுறானோ அவன் மேட்ச்ல ஜல்லிக்கட்டுல பங்கேற்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எங்களுடைய திறமையை மற்ற வீரருக்கு சொல்லி கொடுக்கணும், கல்வியை தான் வித்துட்டாங்க, இந்த பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், உலக தரத்துக்கு எடுத்து கொண்டு போகணுன்ற நோக்கத்தோடைய இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனையும் நேசிச்சு நல்லா சமூக சேவையோட அந்த பாரம்பரியத்தை கத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஒரு மாடுபிடி வீரரா நீங்க வந்து களத்துல இறங்கி விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு மனதைரியத்தோட இதை வந்து பிளான் பண்றீங்க? இது வந்து பயிற்சி வர்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் வந்து செஞ்சுறீங்க, எப்படி இது இருக்கு? அது ஒரு வீரம், ஜல்லிக்கட்டுன்றது ஒரு வீரம். எங்களுக்கு எல்லாமே மணியண்ணே ராஜாஜன் தான் சொல்லி தராங்க. பயம் இருக்கக்கூடாது, ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பயம் இருக்கக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான வீரர்களை மணியண்ணே ராஜாஜன் உருவாக்கியிருக்காங்க. அதில் நான் ஒரு வீரன். சிறந்த மாடை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நாங்கள் பிடிப்போம், நல்ல நல்ல மாடாக பிடிச்சிக்கிருக்கோம். என்ன மாதிரியான பயிற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க? காலையில் ரன்னிங் போகிறது, ஒர்க் அவுட்டு, விரதம் இருக்கிறது, ஜிம்முக்கு போகிறோம் எல்லா பேரும், எல்லா பேரும் ரெடி ஆகியிருக்கோம். நல்ல உடற்பயிற்சி எல்லாமே ரெடி ஆகிருக்கு சார். ஒரு மாதத்திற்கு இந்த காளைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க பொதுவாக? ஒரு நாளைக்கு எப்படி 200 செலவாயிரும். ஸோ சாப்பாடு இது இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு சிறப்பாக பயிற்சி கொடுக்கும்போது அதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? பொதுவாக அந்த காளை வென்று வருவதற்கு பயிற்சி கொடுக்குறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அது இப்போ செலவுன்னா நம்ம கணக்கே பண்ண முடியாதுங்க. இப்போ பல ஆயிரம் ரூபா செலவாகுது. இது செலவுக்காக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு இதை காப்பாற்றணும். நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள், அதுக்கப்புறம் எங்கள் பையங்க இருக்காங்க, அப்படியே வரிசையாக பண்ணணும். அதுக்காக செலவெல்லாம் நாங்கள் யோசிக்கல, நிறைய செலவாகுது, நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ பொதுவாகவே இப்போ கேட்டிருப்பீங்க, ஒரு ஜல்லிக்கட்டு குறிப்பாக நம்ம வந்து தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இந்த ஜல்லிக்கட்டுகள் போட்டிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம். பட் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு காளைகளுக்காகட்டும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏகப்பட்ட பயிற்சிகள் தேவைப்படுது. இது உண்மையிலே சொல்ல போனா வந்து உயிரையும் பணயம் வைத்து விளையாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டை தான் அதை பார்க்குறாங்க. இந்த வீரர்கள்ட்ட பேசும்போது, உங்களுடைய பயிற்சி எடுக்கும்போது பார்க்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னா, பயிற்சி எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பலருக்கு இங்கே ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. பார்ப்பதற்கே வந்து நமக்கே பதட்டமாக இருந்தது. இப்பேற்பட்ட வீர விளையாட்டு வருகின்ற பொங்கல் அன்று இந்த வீர விளையாட்டை நம்ம எல்லாருமே நம்ம தொலைக்காட்சியில பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்திடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு எப்படி பயிற்சி அளிக்கப்படுகிறது, வீரர்களும் எந்த மாதிரி தயாராகுகின்றனர் என்பது குறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஜெகநாத் அளித்த விளக்கத்தை பார்த்தோம். அடுத்ததாக சிறிய இடைவேளை.